விக்ரமனின் நந்திபுரத்து நாயகி பாகம் 3 அத்தியாயம் 12. பெரிய பிராட்டியார். தஞ்சை மாளிகையிலே பரபரப்பு மிகுந்து காணப்பட்டது. கடந்த 2 நாள்களாக மதுராந்தக சோழதேவர் கண் விழிக்காமல் படுத்து கிடந்தார். பலமுறை அவருக்கு நினைவு தப்பியது. அவரை சுற்றி மந்திரி மண்டலத்தாரும் படை தளபதியும் கவலையுடன் அமர்ந்திருந்தனர். பட்டத்து அரசி பஞ்சவன் மாதேவியார் சோகமே உருவெடுத்தாற்போல் அமர்ந்திருந்தாள். பல கோயில்களில் மன்னரது நீடித்த வாழ்வுக்காக பூஜை செய்யப்பட்ட பிரசாதங்கள் கொண்டு வரப்பட்டு வைக்கப்பட்டிருந்தன. அரண்மனை வைத்தியரை தவிர கரூரிலிருந்து கருவூர் தேவர் வருவார் என்று சிலர் பேசிக்கொண்டார்கள். அவர்கள் எல்லோரையும் தவிர மற்றொருவருடைய வருகையை எதிர்பார்த்து அனைவரும் காத்திருந்தனர். சோழர் குலத்து பெரும் தேவியாரும் சைவ மூதாட்டியாருமான செம்பியன் மாதேவியாரை எதிர்பார்த்து அனைவரும் காத்திருந்தனர். செம்பியன் மாதேவியாரின் திருவயிற்றில் உதித்தவர்தான் மதுராந்தக சோழதேவர். செம்பியன் மாதேவியார் சோழர் குலத்துக்கே பெருமை தருகிற சிவநேச செல்வராய் விளங்கிய கண்டராதித்த சோழதேவரின் பெரும் தேவியாராவார். அவருடைய வயிற்றில் உதித்தவர்தான் மதுராந்தக சோழதேவர். செம்பியன் மாதேவியார் தனது வாழ்நாளில் பல ஏற்றத்தாழ்வுகளையும் துக்கங்களையும் கண்டவர். இந்த உலகத்திலே உயர்தரமாக விளங்கும் எதுவும் அவருக்கு பொருட்டன்று. அதேபோல் தரமற்ற அடித்தளத்தில் விளங்கும் எதுவும் அவருக்கு அலட்சியமானதன்று. எல்லாவற்றையும் அவர் ஒரே சமமாக பாவித்துதான் சிந்தை முழுவதையும் சிவனடியில் வைத்திருந்ததால் அவரை உலகத்து பேய் பிசாசுகள் ஒன்றும் செய்துவிடவில்லை. கவலைகள் அவர் உடலை குலைக்கவில்லை. அதே சமயத்தில் பெரும் அரச போகங்கள் அவருக்கு இருமாப்பையும் அளித்து விடவில்லை. பெரிய பிராட்டி என்று நாட்டிலே உள்ளவர்கள் மதிப்போடும் மகிழ்ச்சியோடும் அழைத்தார்கள். இப்பொழுது பெரிய பிராட்டிக்கு வயது அதிகமாகிவிட்டது. அத்துடன் கூட சில ஆண்டுகளுக்கு முன்பு அருள்மொழிவர்மரின் வாழ்க்கையில் நடந்த ஒரு பெரும் அதிர்ச்சிகரமான சம்பவம் அவரை சிறிது பாதித்தது எனலாம். தொடர்ந்து சோழ அரசகுலத்தில் குறிப்பிடத்தக்க பெரும் இழப்புகள் நேர்ந்தபடியால் அவர் தெய்வ விளையாட்டு இப்படித்தான் இருக்குமோ என்று சிறிது அஞ்சினார். என்றாலும் அவருடைய மனதில் சிவபெருமானின் 5 எழுத்து எப்பொழுதுமே ஒலித்துக் கொண்டிருந்தது. யமபயம் அவரை துளி கூட பீடிப்பதில்லை. சோழ அரசகுமாரனை பிடித்த யமபயத்தை கண்டு அஞ்சிவிடவில்லை. அஞ்சுவதும் இல்லை, அஞ்ச வருவதும் இல்லை என்று சைவ சமய புலவர் ஒருவர் பாடியது அவருடைய நினைவுக்கு வந்தது. யார் பாடினார்கள் என்பது அவருக்கு தெரியும். ஆனால் அந்த பாடல்கள் எல்லாம் இப்போது எங்கே இருக்கின்றன என்பதை கண்டறிவதிலேயே அவருடைய மனம் ஈடுபட்டிருந்தது. அந்த கவலை முழுவதையும் நம்பியாண்டார் நம்பியின் தோள் மீது ஏற்றி எப்படியாவது சிவபெருமான் மீது புகழ் மாலையாக தொடுக்க பெற்ற அந்த பாடல்களை எல்லாம் கண்டுபிடித்து விட வேண்டும் என்று அவரிடம் ஒப்படைத்தார். அவ்வப்பொழுது காதலாகி கசிந்து உருகக்கூடிய பாடல்களை தன்னுடைய பெயரன் உடனிருந்து பாட கேட்கும் பொழுது அவருக்கு கவலை எல்லாம் பறந்து போகும். எப்பொழுதாவது பழைய சம்பவங்களை நினைத்து கொண்டு சிறிது உள்ள கலக்கம் ஏற்படுவது போல் அவருக்கு தோன்றினாலும் அந்த சமயங்களில் கண்டரன் முதுரனை அழைத்து பழைய தீந்தமிழ் பாடல்களை பாட சொல்வார். கற்கண்டு போன்று ஒலிக்கும் குரல், இனிய இசையுடன் கூடிய தீந்தமிழ் பாடல்கள். அப்பாடல்கள் பெரிய பிராட்டியின் உள்ளம் எல்லாம் உவகையடைய செய்துவிடும். இல்லாவிடில் 10-12 ஆண்டுகளுக்குள் சோழ நாட்டில் ஏற்பட்ட பெரும் விபத்துகள் அம்மூதாட்டியின் உள்ளத்திலே பெரும் கலக்கத்தை ஏற்படுத்தியிருக்காதா? ஆனால் பெரிய பிராட்டியார் எதற்கும் கலங்கவில்லை. தன்னுடைய கணவர் கண்டராதித்தர் மேற்கு திசை கடற்கரை அருகேயுள்ள கோயிலை தரிசித்து வருகிறேன் என்று சென்றவர் திரும்பி வராமல் இருந்த இடம் தெரியாமல் போனதால் ஏற்பட்ட துன்பத்தை விடவா ஓர் இடர்பாட்டை அனுபவிக்கப் போகிறார்? சோழ அரசின் பட்டத்துக்காக ஏற்பட்ட பூசலும் அது ஒருவாறு தணிந்து சுந்தர சோழரின் தலைமகன் படுகொலை செய்யப்பட்டதும், அந்த சோகம் தாங்காமல் சுந்தர சோழர் காஞ்சி பொன் மாளிகையில் இறந்ததும், இவை அனைத்தையும் விட அருள்மொழிவர்மரின் அருமை துணைவி வானதி தேவி இளம் வயதிலேயே இறந்து பட்டதும் அவருக்கு கலக்கத்தை கொடுக்காமல் இல்லை. வானதி தேவி பெற்றெடுத்து விட்டு சென்ற இளம் சிங்கத்தை நல்ல முறையில் வளர்க்க வேண்டும் என்னும் பொறுப்பு அந்த வயது முதிர்ந்த மூதாட்டியாரிடம் இல்லாமல் இருக்குமா? அப்படிப்பட்ட சங்கடங்கள் நேர்ந்திருக்கும் பொழுது தன்னுடைய அருமை திருக்குமரன் மதுராந்தகன் கடும் நோய்வாய்ப்பட்டு பல ஆண்டுகளாக ஆட்சியை நேரடியாக கவனிக்க முடியாத நிலையில் கிடக்கிறான் என்ற செய்தியும், இப்பொழுது மரணப்படுக்கைக்கே வந்துவிட்டான் என்ற செய்தியும், என்னதான் திடசித்தம் உடையவராயிருந்தாலும்
கலக்கத்தை கொடுக்காமலாயிருக்கும்? அந்த செய்தி வரும்பொழுது செம்பியன் மாதேவியார் திருவக்கரை கோயிலை தரிசித்துவிட்டு நேரே மணிமுத்து நதிக்கரையில் உள்ள திருமுதுகுன்றத்தை நோக்கி சென்று கொண்டிருந்தார். நடுநாட்டிலே உள்ள பல திருப்பதிகளை கற்றளியாக ஆக்கும் பெரும் பணியில் அப்பொழுது பெரிய பிராட்டியார் ஈடுபட்டிருந்தார்கள். முன்பே கற்றளிகளாக ஆக்கப்பட்ட கோயில்களுக்கு என்ன தேவையோ அவற்றை கேட்டறிந்து அளிப்பதிலும் ஈடுபட்டிருந்தார். கோயிலில் அணையா விளக்கு ஏற்றுவதற்காகவும் ஆடும் பசுவும் சில கோயில்களுக்கு தேவைப்படும். 6 கால பூசை நடத்துவதற்கு வேண்டிய பொருள்கள் இன்றி சில கோயில்கள் தத்தளிக்கும். பூசை நடத்துவதற்கு வேண்டிய கலன்களும் மணியும் இல்லாமல் ஒரு கோயிலில் குழம்பி நிற்பார் அர்ச்சகர். மற்றொரு கோயிலோ மிகவும் பழமை வாய்ந்ததாக இருக்கும். அப்பரும் சுந்தரரும் சம்பந்தரும் அக்கோயிலில் இறைவன் மீது தீந்தமிழில் பொழிந்திருப்பார்கள். அக்கோயில் விழுந்துவிடும் நிலையில் இருக்கும். அந்த இடங்களுக்கெல்லாம் செம்பியன் மாதேவியார் செல்வார். அங்கே ஓரிரு நாள்கள் தங்குவார். அங்குள்ள வயது முதிர்ந்த ஒருவரை அழைத்து அக்கோயிலை பற்றிய வரலாற்றை சொல்ல சொல்லி கேட்பார். அக்கோயிலில் பரம்பரை பரம்பரையாக இருக்கும் ஓதுவாரை அழைத்து அக்கோயிலின் மீது சமயக்குறவர்கள் பாடிய பதிகங்கள் ஏதாவது உள்ளனவா என்று கேட்பார். அப்படி கேட்பதற்கு ஒருவர் வந்துவிட்டார் என்றவுடன் அவ்வூரில் உள்ளவர்கள் உவகை அடைவார்கள். பாடல்கள் பாடுவதை கேட்டு மெய் சிலிர்ப்பார் தேவியார். அதை உடனே கவனமாக குறித்து கொள்ள சொல்வார் தன் பெயரனிடம். பெயரனையும் பாடுபவருடன் சேர்ந்து பாடும்படியாக பணிப்பார். மாதேவியாரின் உள்ளம் பாடல்களை பாடுவதை கேட்டு உவகை கடலில் திளைத்து குதித்து கும்மாலமிடும். உடனே அந்த கோயிலுக்கு தேவையான பண்டங்களையும் பொருள்களையும் அளிப்பார். ஊர் பொதுமக்களை அழைத்து வரியின்றி நிலங்களை அளிக்க சொல்வார். அந்த வகையில் திருநாவுக்கரசர் பிறந்த திருத்தலமாகிய திருவதிகையை கண்டு கழித்துவிட்டு அங்கிருந்து திருமுதுகுன்றம் கோயிலிலே நடைபெற்று வரும் திருப்பணியை கவனிப்பதற்காக சென்று கொண்டிருந்தார் செம்பியன் மாதேவியார். மணிமுத்தாறு நதிக்கரையில் ஆலயம் ஒன்று எழுந்து கொண்டிருந்தது. முதுகுன்றநாதர் அங்கே கம்பீரமாக எழுந்தருளியிருந்தார். உடனுறையும் விருத்தாம்பாலும் வேண்டுவோருக்கு வேண்டுவன அளிக்கும் தெய்வமாக காட்சியளித்துக் கொண்டிருந்தனர். பெரிய பிராட்டியாரின் உள்ளத்திலே ஒரு சிலிர்ப்பு. தெய்வமே முதுமையடைந்தால் எப்படி இருக்கும் எனுமோர் எண்ணம். சுந்தரமூர்த்தி நாயனார் கதையை நம்பியாண்டார் நம்பி சொல்லி கேட்டிருக்கிறார். ஒரு சமயம் அந்த கோயிலை பாடுவதற்காக சுந்தரர் வந்ததும் அவருக்கு பழைமை வடிவத்தில் இருக்கும் இறைவனும் இறைவியும் ஏனோ பிடிக்காமல் போய்விட்டதும் அவரை தம் வழிபடுத்துவதற்காக இறைவன் வேடுவர் வேடத்தில் வந்து அவர் கைப்பொருள்கள் அனைத்தையும் பறித்து கொண்டதையும் அதனால் மனம் வருந்தி மீண்டும் விருத்தகிரீஸ்வரரிடமே சரணடைவதற்காக சுந்தரர் வந்ததையும் கேட்டறிந்த பொழுது பிராட்டியாருக்கு சிரிப்புதான் வந்தது. சௌந்தரிய தேவதையாய் இளம் நங்கை வடிவத்தில் காட்சியளிக்க செய்த இறை கருணையை எண்ணி ஓர் உருவமும் ஒரு நாமமும் இல்லாத இறைவன் அறியாமை அகன்று தனது செல்வ குழந்தைகளின் மனத்தை திருத்துவதற்காக என்னென்ன விளையாடல்களை விளையாட வேண்டி நேரிடுகிறது என எண்ணும் பொழுது அவர் மெல்ல சிரித்து கொண்டார். அந்த கோயில் புழுதடைந்த நிலையில் இருந்ததை கண்டு மனம் நொந்து தேவியார் உடனடியாக பெருமளவில் அக்கோயிலையும் புதுப்பித்து கட்ட திட்டமிட்டார். அப்பணியை நிறைவேற்றுவதற்காக வேண்டிய பொருள்களை தன்னுடைய சொந்த சொத்திலிருந்தும் அரசாங்கத்தின் உதவியிலிருந்தும் பெற்று பணியை உடனே தொடங்குவதற்கான ஏற்பாடுகளை செய்தார். பணி நடந்து கொண்டிருந்தது. முடியும் தருவாயில்தான் இருக்க வேண்டும். அதை பார்த்துவிட்டு வருவதற்காகத்தான் திருவதிகையிலிருந்து தேவியார் சென்று கொண்டிருந்தார். அப்பொழுதுதான் தன் மகனுடைய உடல்நிலை பற்றிய செய்தி கிடைத்தது. தேவியாரின் சிந்தையும் தஞ்சையின் பக்கம் திரும்பியது. மதுராந்தக சோழதேவர் சில நாள் மயக்க நிலைக்கு பிறகு கண் விழித்தார். உடன் கூட்ட அதிகாரிகளை அழைத்து தாம் பேச வேண்டும் என்று விரும்பினார். தன் தாயையும் திருமகனையும் காண வேண்டும் என்னும் அவாவும் அவர் உள்ளத்தில் ஏற்பட்டது. அதற்கும் மேலாக உடனடியாக அருள்மொழிவர்மரை காண வேண்டும் என்ற துடிப்பும் உண்டாகியது. குறிப்பறிந்து அதன்படி செய்யும் திருமந்திர நாயகம் உடனடியாக அவர்கள் எல்லோரும் வருவதற்கான ஏற்பாடுகளை செய்தார். செம்பியன் மாதேவியார் அரண்மனைக்கு வந்தடைந்து விட்டார். அவருடைய முதுமை கரங்கள் நடுக்கமுற்றவாறு திருநீற்றை எடுத்து மகனின் அகன்ற நெற்றியில் பூசின. பிராட்டியாரின் கண்களில் மெல்ல நீர்த்திரை படர்ந்தது. அந்த நீர்த்திரை மகனுக்கு இறுதி நாள் வந்துவிட்டதே என்ற கவலையால் ஏற்பட்டதன்று. இப்பொழுது சைவ குழந்தை ஒன்று தோன்றி பாண்டியனுடைய சூளை நோயை தணித்தது போல
தன் மகனின் கடும் நோயை தணிக்க கூடாதா என்னும் எண்ணத்தில் இருந்தது. எந்த பாடலை சொல்லி பாண்டியரின் வெப்பு நோயை அக்குழந்தை தணித்தது என்பது அவருக்கு சட்டென்று நினைவு வரவில்லை. அருகேயுள்ள தனது பெயரின் கண்டரன் மதுரனை அழைத்து, குழந்தாய், நான்மாட கூடலில் பாண்டியரின் நோயை தீர்ப்பதற்காக ஞானசம்பந்த பெருமான் இறைவனை வேண்டி பாடிய பாடல் நினைவிருக்கிறதா? ஆஹா, அதற்காகத்தான் அப்படிப்பட்ட தெய்வீகமான பாடல்களை எல்லாம் நான் தேடிக்கொண்டிருக்கிறேன். ஏட்டு பிரதிகளிலோ கல்வெட்டுகளிலோ கற்பாறைகளிலோ செதுக்கி வைத்திருந்தால் இப்பொழுது என்னை போன்றவர்கள் ஞாபகப்படுத்திக் கொள்ள சிரமப்பட வேண்டியதில்லை அல்லவா என்று கூற, கண்டரன் மதுரன் கணீர் என்ற குரலில் பதிகத்தை பாடத் தொடங்கினான். அந்த மாளிகையில் மதுராந்தக சோழதேவர் படுத்திருந்த கம்பீரமான மண்டபம் பாடலை கேட்டு மெய்மறந்து நின்றது. காற்றும் அசையவில்லை. கூடியிருந்தோர் பலரும் கண்களை மூடியவாறு பாடலில் லயித்திருந்தனர். சாமரம் வீசும் பணிப்பெண்கள் கூட தங்கள் செயல் மறந்து அசையாது நின்றிருந்தனர். வைத்தியர்கள் தங்களுடைய மருந்து கலவையை கலப்பதை கூட மறந்து கண்டரன் மதுரன் பாடும் இசை இன்பத்தில் ஆழ்ந்திருந்தார்கள். செம்பியன் மாதேவியரின் விழிகள் முத்து முத்தாக அருவி போல் நீரை கொட்டின. மதுரன் பாடலை பாடி முடித்தான். மதுராந்தக சோழதேவர் மெல்ல கண்களை திறந்தார். தாயே, வந்து விட்டீர்களா? இனி எனக்கு கவலை இல்லை, நான் நிம்மதியாக இருப்பேன் என்று அவர் கூறுவதற்குள் மிக பாடுபட்டு விட்டார். அவர் நிம்மதியாக இந்த உலகத்தில் தொடர்ந்திருக்கப் போவதாக நினைத்தார். ஆனால் நிகழ்ந்ததோ வேறு.